வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியாகியிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய விமர்சனம் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் ஓவர் பில்டப்பா இல்லை பிளாக் பஸ்டர் படமா? குட் பேட் அக்லி படத்துடைய ட்விட்டர் விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் அமெரிக்காவில் வெளியான நிலையில் அதனுடைய ட்விட்டர் விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் குவிந்து வருகிறது. இந்தியாவில் பெங்களூரில் காலையில் 8 மணிக்கே குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் காலையில் 9 மணிக்கு தான் காட்சிகள் வெளியாகிறது. த்ரிஷா இல்லனா நயன்தாரா, அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், மார்க் ஆண்டனி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, சிம்ரன், பிரியா வாரியர், யோகி பாபு உள்ளிட்ட பலருமே நடித்து வராங்க. இந்த திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசையமைத்து வருகிறார். இந்த ஆண்டு அஜித்குமார் நடிப்பில் பிப்ரவரி மாதம் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் வசூலில் மண்ணை கவியதால் குட் பேட் அக்லி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றாங்க. இந்த நிலையில் தான் குட் பேட் அக்லி படம் ஒர்த்தா இல்லையா என்பது குறித்து விமர்சனங்கள் நெட்டிசன்கள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதை காணலாம். பிரபல யூடியூப் சேனல் ஃபோன் பாயா ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தின் மூலம் தரமான சம்பவத்தை செய்துள்ளார் என்று படம் முழுக்க ஒரே பில்டப் தான், கதையை எமோஷனாக இல்லை என கனகராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. மேலும் குட் பேட் ஃபேஸ் ஃபார் நியூட்டன் அண்டலி ஃபார் காஸ்டர் என்ற அக்லி படத்துக்கு கலவையான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க. ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே ஒரு படத்தை அஜித்துக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறார். முதல் பாதி நன்றாக சென்றாலும் இரண்டாம் பாதியில் ஃப்ளாஷ்பேக்ஸன் மட்டுமே அதற்கு பின்பு கிளைமேக்ஸ் வரை இழுத்து கொண்டே சென்று முடிந்த விதம் படுமொக்கையாக இந்த திரைப்படத்தில் இல்லை, எமோஷனலாக கனெக்டும் இல்லை, வெங்கி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். குட் பேட் அக்லி சூப்பரான படமாக இல்லை என்றாலும் அஜித் நடிப்பில் சமீப காலமாக வந்த படங்கள் இந்த படம் சிறப்பாக உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்கும்போது அஜித்குமார் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணார் என்கிற ஃபுல்ஃபர்ஸ் வீடியோ எண்ட் கார்டில் வருகிறது. அதை அஜித் ரசிகர்கள் மிஸ் பண்ணிட்டாதீங்க என இந்த ரசிகர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஏகேவுக்கு மற்ற படங்களில் ரெஸ்பான்ஸ் காட்சிகள் தேவையில்லை, அவரே ஒரு ரெஸ்பான்ஸ் படிப்பே தான். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்குமாரை வைத்து இன்னும் 3 திரைப்படங்கள் கூட இப்படி சரவடியாக கொடுக்கலாம். ரசிகர்கள் அஜித்குமாரை இப்படி மெசேஜ் சொல்லலாம், மாசாக பார்க்கத்தான் ஆசை என இன்னொரு நபர் விசைத்திருக்கிறார். அடுத்த படத்தில் பார்க்கலாம் தலை. இந்த வருஷத்தில் அஜித் ரசிகர்களுக்கும் அவ்வளோதான். குட் பேட் அக்லி பக்கா கிரிஞ்சு மூவி தான், அதுக்கு ரவிச்சந்திரன் வந்து செஞ்சுட்டாரு என நெகட்டிவ் விமர்சனங்களை குவித்து வருகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.